நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா, தரமான 6 மாடலோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம். 6 மாடலுமே ஒரே இடத்துல ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் மாடலோட விலை என்ன, அட்ரஸுங்களை நீ தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டோட தகவலை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மாட்டோட உரிமையாளருக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு 6வதாக போட்டிருக்க மாடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 6வது மாடுன்னு சொல்லி பேசும்போது எல்லாமே தெளிவாக புரியுங்க. கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க முதலாவதாக இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. ஜெர்சி கிராஸில் நல்ல எலும்பு இடத்துல ஒரு வாட்சாட்டமான மாடு. பல் பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பதாங்க. கடை சேர்ந்து சேராமல் இருக்குதுங்க. பல் தெளிவாக இருக்குது. வயலில் குறைஞ்ச ஒரு 5 தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. சுத்த செவலையில் ஒரு கொம்பு டைப் மாடுங்க. 2வது ஈத்து மாடுங்க. 2 கண்டு தான் போட்டிருக்குது. தற்போது கை கறவையாக கறவைத்திறன் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 5 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டியாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக பண்ண ஒரு 6 லிட்டர் சர்வசாதாரணமாக கறக்கூடிய அளவுக்கு மாடு நல்ல தரத்தில் இருக்குதுங்க. கன்று மாடுகள் கை கறவை மாடுகளில் பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறும்போது கறவை மாறுபாடுகள் வரலாங்க. அது எல்லா மாட்டிலுமே கிடையாது. ஒரு சில மாடுகளில் கறவை மாறுபாடுகள் இருக்கலாம். நம்ம சொல்கிற கறவை பண்ணால் கம்மியாக கறக்கலாம். கண்டிப்பாக நம்ம சொல்கிற கறவையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போனதுலேருந்து ஒரு வாரத்துக்கு பிறகு கண்டிப்பாக சொல்கிற கறவை தெளிவாக வந்துருங்க. அதுலேயுமே எல்லா மாடும் கிடையாதுங்க. ஒரு சில மாடு பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் வரும்போது கிளைமேட் சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கறவையில் சிறிய மாறுபாடு இருக்கிறோம். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவதெல்லாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 29,500 சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி ப்ளஸ் HF கிராஸில் செம்பூத்து காரி மாடுங்க. நல்ல கறவை வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடு. பல் பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே கடைப்பல் முளைப்பு தாங்க. கடை சேர்ந்து சேராமல் இருக்குது. பல் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க. 6 பல் முடிஞ்சு 8 பல் பார்த்தீங்கன்னா முளைச்சிருக்குதுங்க. நெத்தி வெளியில் நல்ல முகலட்சணமான மாடு. வயலில் குறைஞ்ச 4-5 தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து நாம் சொல்லக்கூடிய கறவை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமும் 2 நேரம் சேர்ந்து ஒரு 5 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க. நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு 6-7 வரைக்குமே கறவைத்திறனை எதிர்பார்க்கலாம். நாம் சொல்கிற கறவை 2.5 பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்குங்க. மாடு அந்த தரத்தில் நல்ல மடி செட்டில் இருக்குதுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாடு இருக்கிறது நீங்கள் வாங்கிட்டு ஒரு 6-7 தாராளமாக ஒரே கடத்தரில் வச்சு கறந்துக்கலாம். ஒரு கிடேரி கன்று வாங்குற அளவுக்கு தான் பண்ணால் விலையை சொல்லியிருக்குதுங்க. நீங்கள் இந்த மாதிரியான மாடுகள் வாங்கும்போது கண்டிப்பாக கறவையும் கறந்துக்கலாம். செனை பண்ணும்போது பண்ணால் நல்ல முதலும் ஆகுங்க. அதே மாதிரி இந்த மாட்டுக்கு சினை ஊசி போட்டிருக்குதுங்க. சினைக்கு கேரண்டி கிடையாது. சினை ஊசி போட்டு சரியாக ஒரு 33 நாட்கள் மட்டுமே ஆகுதுங்க. ஆனால் சினைக்கு பார்த்தீங்கன்னா உறுதி கிடையாதுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 28,500 மட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த 28,500 விலையும் கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரோ கறவந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையும் தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் அனுப்புங்க. விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா சுத்த செவலையில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. நல்ல முகலட்சணமான மாடு. கிளிக்கும் டைப்பில் நெத்தி வலையில் ஒரு தெளிவான மாடு. பல் பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே பார்த்தீங்கன்னா கடை சேர்ந்து சேராமல் இருக்குதுங்க. வயலில் குறைஞ்ச ஒரு 5-6 தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். 2 கண்டு தான் போட்டிருக்குதுங்க. மாட்டோட பால் பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குது. நல்ல ஒரு கறவைவர்க்கமான மாடுங்க. இந்த மாடுமே தற்போது கை கறவையாக கறவைத்திறன் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நேரம் சேர்ந்து இந்த மாடுமே 5 லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க. கண்டிப்பாக நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் அதுக்கு மேலே கறவை வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற பராமரிப்பில் இருக்குதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் 5 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி எதிர்பார்க்கலாம். நல்ல மடிசெட்டு தெளிவான காம்போலத்தில் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. தெளிவான மாடு. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாட்டுக்கு சினை ஊசி போட்டு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 38 நாட்கள் மட்டுமே ஆகுதுங்க. சினைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்குமே உறுதி கிடையாதுங்க. சினைக்கு கேரண்டி கிடையாது. கறவையை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 லிட்டர் கறவை கேரண்டியாக கறந்துக்கலாங்க. 2வது பல்லு பார்த்தீங்கன்னா கடை சேர்ந்து சேராமல் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. சுத்த செவலியில் ஒரு ஜெர்சி மாடு.
5 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கேரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கறந்துக்கலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 26,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு சந்தனப்பல்ல மாடுங்க. நல்ல முகலட்சணமான மாடு, நல்ல கொம்பு டைப்பில் நல்ல ஒரு அழகான மாடுனே சொல்லாங்க. பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே கடை சேர்ந்து சேராமல் தான் இருக்குது. இன்றைக்கி பார்க்குற எல்லா மாடுகளுமே வந்தோம்னா பல் தெளிவாக கடைப்பல் முளைப்பு தாங்க எல்லா மாடுகளுமே. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல்லு சேர்ந்து சேராமல் இருக்குது. ஈத்து 2வது ஈத்து மாடு தாங்க. 2 கன்று தான் போட்டிருக்குது. நல்ல நீட்டு போக்கான மாடு. ஃபைனல் குறைஞ்சோர் இன்னும் 4-5 தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். இன்னும் மாடு நல்ல பெருவெட்டு மாடாக வருங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த மாட்டுக்கும் வந்து போனால் சினை ஊசி போட்டிருக்குது. சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க. சினை ஊசி போட்டு சரியாக ஒரு 42 நாட்கள் மட்டுமே ஆகுதுங்க. சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க. இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே நம்ம சொல்கிற கறவை பொறுத்த வரைக்கும் 2.5 5 லிட்டருக்கு வந்து போனால் கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க. கண்டிப்பாக நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் நல்லா அடைச்ச முறையில் நல்ல ஒரு கறவை திறன் கறக்கூடிய மாடு. பால் தாரெலாம் வந்து போனால் தெளிவாக இருக்குது. ஆனால் 2 நேரம் சேர்ந்து 5 லிட்டர் கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க. ஃபைனல் குறைஞ்ச ஒரே கடத்தால் ஒரு 5 தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க. சந்தனப்பள்ளியில் 2ஆம் நீத்தில் ஒரு கை கறவையில் நல்லா பல்லுவாக்கியில் ஃபைனல் குறைஞ்ச நாள் வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 28,500 சொல்லியிருக்காங்க. தேவைக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாட்டை நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு சந்தனப்பள்ளை சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. ஒரு கொம்பு டைப் மாடு தாங்க. இந்த மாடுமே வந்து போனால் பல்லு தெளிவாக இருக்குதுங்க. கடை சேர்ந்து சேராமல் இருக்குது. ஈத்து 2வது ஈத்து மாடு தாங்க. போட்டுருக்கிற கன்று 2வது கன்று போட்டு தற்போது கை கறவையாக கறவைத்திறன் கறந்துக்கிட்டு இருக்குது. நல்ல முகலட்சணமான மாடு, நல்ல கலர்ஃபுல்லான மாடு. குறைந்த விலையில் ஒரு கைக்கறவை மாடு தேர்வு செய்கிறவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செய்யலாம். சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. தெளிவான மாடு. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு 2.5 5 லிட்டர் வந்து பண்ணால் கறவை திறன் தாராளமாக வந்து பண்ணால் கறந்துக்கலாங்க. எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஒரு 4லேருந்து 5 லிட்டர் கறவை குறையாதுங்க. கண்டிப்பாக நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் நல்லா அதுக்கு மேலே வந்து பண்ணால் கறவை திறன் எதிர்பார்க்கலாங்க. நம்ம சொல்கிற கறவையை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 லிட்டர் வந்து பண்ணால் கறவை திறன் குறையாது. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 25,000 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. சொல்லியிருக்கக்கூடிய 25,000 விலையும் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப குறைந்த விலையிலே வந்து பண்ணி எல்லா மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தேவையான மட்டும் காணப்படுங்க. விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸில் ரத்த சவள மாடுங்க. ரத்த சவலையில் நெத்தி விலையில் நல்ல முகலட்சணமான மாடு. ஒரு அழகான மாடுனே சொல்லாங்க. ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் வந்து இப்போ நான் சொல்லியிருக்குதுங்க. இந்த மாடோட பல்லுமே வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு. ஈத்து 2வது ஈத்து மாடு தாங்க. 2 கன்று தான் போட்டிருக்கு. தற்போது கை கறவையாக கறவை திறன் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து அதிகபட்சம் 5 லிட்டர் வரைக்கும் வந்து பண்ணால் கறவை திறன் எதிர்பார்க்குறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கறவை குறையாதுங்க. மாடு அந்த தரத்தில் இருக்குது. கண்டிப்பாக வந்து பண்ணால் நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு 5 லிட்டருக்கு மேலே கறவை திறன் எதிர்பார்க்கலாம். நாம் சொல்கிற கறவையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கறந்துக்கலாங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. சுழி சுத்தமாகவும் இருக்குதுங்க. எந்த ஒரு குறையுமே கிடையாது. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 23,500 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கூடிய 23,500 விலையும் நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. ஒரு கிடேரி விலை தான் வந்து இப்போ நான் சொல்லியிருக்குதுங்க எல்லா மாடுகளுக்குமே. இந்த 6 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊர்லேருந்து இந்த 6 மாடுகளும் விற்பனைக்கு இருக்குது. தேவைன்றதுக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட காலையில் யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நாவலில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.